அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் மே 16ஆம் தேதி முடிவுற்று மே 19ஆம் தேதி அதனுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த முடிவுகளின்படி எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்கள் பெறும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கின்றன. அவற்றுள் 232 தொகுதிகளுக்கு மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அந்த 232 தொகுதிகளுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பல்வேறு நிறுவனங்கள் நடத்தியிருக்கின்றன. மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் அதாவது குறைந்தபட்சம் 118 இடங்களாவது அந்த கட்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். Elections.in நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக 95 இடங்களிலும், திமுக 130 இடங்களிலும், தேமுதிக 5 இடங்களையும், பாட்டாளி மக்கள் கட்சி 2 இடத்திலும், நாம் தமிழர் கட்சி 2 இடத்திலும் வெற்றி பெறும் என்று Elections.in நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சி என்று குறிப்பிட்டுள்ளது மாற்றத்துக்கு உண்டானது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் கிடைக்கலாம், அதற்கு மேற்பட்ட இடங்களும் கிடைக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு 2 இடங்களும் கிடைக்கலாம், அதற்கு மேற்பட்ட இடங்களும் கிடைக்கலாம், அதற்கு குறைவான இடங்களும் கிடைக்கலாம். அதற்காகத்தான் அங்கு சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Elections.in நடத்திய கருத்து கணிப்புப்படி முடிவுகள் வந்தால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக 139 இடங்களையும், திமுக 78 இடங்களையும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி 15 இடங்களிலும், பாமக 2 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி முடிவுகள் வெளிவந்தால் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். இந்தியருடைய ஆக்சிஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக 99 இடங்களிலும், திமுக 132 இடங்களிலும், பாமக 3 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று இந்த நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தேர்தல் முடிவுகள் வந்தால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். அதேபோல் நியூஸ் நேஷன் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக 97 இடங்களிலும், திமுக 116 இடங்களிலும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி 14 இடங்களிலும், பாமக 4 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சிக்கு 3 இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று நியூஸ் நேஷன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி தேர்தல் முடிவுகள் வந்தால் திமுகவுக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும். அதாவது திமுக ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேண்டும். இன்னும் 2 இடங்கள் கிடைத்தால் மட்டுமே திமுகவால் ஆட்சி அமைக்க முடியும். அதேபோல் ஏபிபி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுக 95 இடங்களிலும், திமுக 132 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 1 இடத்திலும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி 3 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று ஏபிபி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி தேர்தல் முடிவுகள் வந்தால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். சாணக்கியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுகவிற்கு 90 இடங்கள் கிடைக்கும் என்றும், 149 இடங்களை திமுக வெல்லும் என்றும், 2 இடங்கள் பாமக வெற்றி பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு 2 இடங்கள் கிடைக்கும் என்றும் சாணக்கியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தேர்தல் முடிவுகள் வந்தால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். NDTV நடத்திய கருத்து கணிப்புப்படி அதிமுகவுக்கு 103 இடங்களிலும், திமுக 120 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 6 இடங்களிலும், 5 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்றும் NDTV நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புப்படி முடிவுகள் வெளிவந்தால் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக 111 இடங்களிலும், திமுக 99 இடங்களிலும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி பாமக கட்சி 3 இடங்களிலும், 1 இடத்தில் பாஜகவும், பாமகவிற்கு 2 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அவர்கள் நடத்திய கருத்து கணிப்புப்படி இழுபறி நிலைமை 16 தொகுதிகளில் இருக்கும் என்று அவர்கள் முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் அந்த இழுபறி தொகுதிகளில் யார் வெற்றி பெறார்களோ அவர்களால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அவ்வாறு ஆட்சி அமைக்க அதிமுகவிற்கு 7 இடங்கள் தேவைப்படும், திமுகவிற்கு 19 இடங்கள் தேவைப்படும். இவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சரியானதா தவறானதா என்பதை பார்க்க மே 19ஆம் தேதி வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். அதேபோல்
தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்களின் முடிவுகளை தெரிந்து கொள்ள இந்த லிங்கை கிளிக் பண்ணவும். இது போல பல அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்காக ரொம்ப நன்றி.